வணக்கம் நேயர்களே. நீங்க இந்த வீடியோவில் பார்க்கறது புடாபெஸ்ட் நகரம். இது எங்க இருக்குன்னா ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஹங்கேரி நாட்டின் தலைநகரமா இந்த புடாபெஸ்ட் நகரம் இருக்கு. இந்த நகரத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, நம்முடைய இசைஞானி இளையராஜா இந்த நகரத்துக்கு போய் தான் சிம்பொனி இசை அமைப்பார். 2 தடவை அவர் சிம்பொனி இசை அமைத்ததும் இந்த புடாபெஸ்ட் நகரில் தான். காரணம் என்னன்னா, இந்த நகர் முழுக்க முழுக்க இசையை மையமாக கொண்ட ஒரு நகரம். இங்கு பெரும்பாலும் இசை பள்ளிகள், இசை கல்லூரிகள், இசை பல்கலைக்கழகங்கள், இசைக்கருவிகள் செய்யும் இடங்கள், இசை போட்டிகள் என்று இந்த நகரம் அப்படியே இசையாலேயே சூழப்பட்ட ஒரு நகரமா இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் மிக சரித்திர புகழ் வாய்ந்த நகரம். எங்கு பார்த்தாலும் அரண்மனைகள், கோட்டை கொத்தளங்கள், மிகப்பெரிய மாளிகைகள்னு பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு நகரம். அது அல்லாம, அதாவது நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு தேவாலயங்கள் இருக்குது. பல கிறிஸ்தவ அமைப்புகளுடைய தேவாலயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு தேவாலயமும் பிரம்மாண்டமான அமைப்புகளோட மிகப்பெரிய அளவுல இங்க இருக்கு. இந்த ஊருக்கு நடுவுல ஓடுகிற நதி தன்யூ நதி. இந்த நதி ஐரோப்பிய கண்டங்களை எல்லாம் இணைக்கிற ஒரு பெரிய நதி. கிட்டத்தட்ட 6-7 நாடுகளை கடந்து இந்த நதி செல்கிறது. எப்போதுமே வற்றாத ஜீவ நதியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நதியில் கப்பல் போக்குவரத்தே நடைபெறுகிறது. உலகிலேயே கப்பல் போக்குவரத்து நடக்கிற நதி தன்யூ நதியாக இருக்கிறது. நம்ம இசையமைப்பாளர்கள் பலரும், முன்னணி இசையமைப்பாளர்கள் பலருமே இந்த ஊருக்கு போய் தான் பிரம்மாண்டமான இசைகளை வழங்கிட்டு இருக்காங்க. அதை பின்னணி இசையமைக்க இங்கு தான் போவாங்க. சில இசையில பல முக்கியமான சிக்கலான இசைகளை பெறணும்னாலும் இங்கு போறாங்க. இந்த ஊரோட இன்னொரு சிறப்பு என்னன்னா சுத்தம். இந்த ஊர்ல ஒரு குப்பையை கூட நீங்க ரோட்ல பார்க்க முடியாது. குப்பையை ரோட்டில் விடுவது இங்கு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. இங்குள்ள மக்களுமே ரொம்ப அமைதியானவர்கள். அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுக்கு தொல்லை தரும் எந்த விஷயங்களையும் அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் அதை நாடுவதும் இல்லை. இந்த ஊரை சுற்றி இருக்கிற பிரம்மாண்டமான அரண்மனைகள், கோட்டை கொத்தளங்கள், இது எல்லாம் பார்ப்பதற்கே வார கணக்கில் ஆகும். இன்னொரு சுவையான சம்பவம் என்னன்னா, இந்த ஊர் இந்த நகரம் இந்த நாடு கம்யூனிஸ்ட்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கம்யூனிசம் பிடிக்காத மக்கள் ரஷ்யாவை, அதாவது கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவை வெளியேற சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அது வெளியேறின பிறகு சுதந்திர நாடாக செயல்படுகிறது.